வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வச்சு பச்சை பட்டாணி மசாலா கறி பண்ண போறோம். பச்சை பட்டாணியில நிறைய சத்துக்கள் இருக்கு. மெயினா இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா வகை குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லாம தயிர் சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பச்சை பட்டாணி மசாலா கறியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கடாயில ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, இதுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து 3/4 பங்கு அளவுக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 4ல இருந்து 5 நிமிஷம் ஆகும். இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பட்டாணியில ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இதுக்கு மிளகாய் கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும். 5 மிளகாய் கரெக்டா இருக்கும். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. மிளகாவை உடைச்சு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. பட்டாணி 3/4 பங்கு அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சா போதும். அப்புறம் மசாலாவோட சேர்ந்து ஃபுல்லா வெந்துடும். இப்ப இதை தண்ணியோடைய தனியா எடுத்து வச்சிடலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். இந்த வெங்காயத்தை லைட்டா வதக்கி விட்டுக்கணும். வதக்கியாச்சு. இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இந்த மசாலாவுக்கும் நம்ம சேர்க்க போற பச்சை பட்டாணிக்கும் உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேகும் போது நம்ம உப்பு சேர்க்கல, அதனால இப்ப சேர்த்துக்கணும். அடுத்து நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது கூட வேக வச்ச பட்டாணிய தண்ணியோடயே சேர்த்துடணும். இது கூட இன்னொரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம். இந்த பச்சை பட்டாணி மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதிச்சு சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனையும் போகட்டும். பச்சை பட்டாணியும் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். அரைச்சு சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருச்சு. பச்சை பட்டாணியும் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே 1 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கரம் மசாலா தூள் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சு. கமன் வாசனையோட பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான பச்சை பட்டாணி மசாலா கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.